நத்தம் அருகே பரளிப்புதூரில் ஊராட்சி ஒன்றிய துவக்கப் பள்ளியில் ஆசிரியர்கள் வராதால் மாணவர்கள் அவதே. பாடம் நடத்திய ஊர் தன்னார்வலர்கள். செவ்வாய்க்கிழமை மதியம் 2 மணி அளவில் கிடைக்கப்பட்ட தகவலின்படி திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே பரளி ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியில் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை 134 மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இங்கு பரளிப்புதூரைச் சேர்ந்த 66 மாணவ மாணவிகள் பயின்று வந்தனர். இந்த நிலையில் பரளிப்புதூரில் இருந்து அதிக வாகனங்கள் செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையை கடந்து சுமார் 1.5 கிலோமீட்டர் தூரம் நடந்து பள்ளிக்கு வர வேண்டிய நிலை உள்ளது. சிறு குழந்தைகள் பள்ளிக்கு வந்து செல்வதில் சிரமம் உள்ளது. இதனால் பரளிப்புதூரிலேயே 38 லட்சம் மதிப்பில் புதிதாக பள்ளி கட்டிடம் கட்டப்பட்டு கடந்த ஓராண்டுக்கு முன்னர் திறந்து வைக்கப்பட்டது. பள்ளி திறந்து ஓராண்டாகியும் வகுப்புகள் நடத்துவது குறித்து ஆசிரியர்கள் நியமனம் குறித்தும் கல்வித்துறை முயற்சிகள் மேற்கொள்ளாமல் இருப்பதை ஆத்திரமடைந்த பொதுமக்கள் தங்களது குழந்தைகளுக்கு வழக்கமாக செல்லும் பள்ளிகளுக்கு அனுப்பாமல் புதிதாக கட்டப்பட்ட பள்ளி கட்டிடத்தில் பிரேயர் நடத்தி வகுப்பறைக்குள் அமர வைத்து அப்பகுதியைச் சேர்ந்த படித்த தன்னார்வலர்கள் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவ மாணவிகளுக்கு பாடம் நடத்தினர். அவ்வாறு பாடம் நடத்திய போது குழந்தைகளின் பெற்றோர்கள் வகுப்பறைக்கு வெளியே கூட்டமாக நின்று வேடிக்கை பார்த்தனர். எனவே இப்பகுதியில் உள்ள 66 குழந்தைகளின் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு மாவட்ட நிர்வாகம் மாவட்ட கல்வித்துறையும் உடனடியாக ஆசிரியர்களை நியமித்து பள்ளி இயங்குவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் மாணவ மாணவிகள் பெற்றோர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் இது குறித்து பரளிப்புதூரைச் சேர்ந்த நாச்சன் பூசாரி கூறியதன் முழு விவரம் வருமாறு. எங்களுடைய கோரிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த தொடக்க பள்ளி தொடங்குவதற்கான கோரிக்கை. ஏன்னா எங்களுக்கு தொடக்க கல்வி இந்த ஊர்ல இல்லை. அந்த தொடக்க கல்வி பள்ளி கட்டிடம் இடிக்கப்பட்டு அந்த கட்டடத்தை எங்க ஊர்ல கட்டியும் 2023ல இந்த கட்டடம் கட்டி முடிக்கப்பட்டு சுமார் 1 வருஷ காலமாக இந்த பள்ளிக்கூடம் இங்கே நடக்குவதற்கு எந்த விதமான அதிகாரிகளுமே சரியான நடவடிக்கை எடுக்கல. அதனால நாங்க கிராமத்தின் சார்பாக முடிவு பண்ணி முதன்மை கல்வி அலுவலர் அவர்களுக்கும் நத்தம் தொடக்க கல்வி அலுவலர் அவர்களுக்கும் பல முறை மனு கொடுத்தும் எந்த விதமான முயற்சியுமே எடுக்கல. அதனாலதான் எங்க கிராம பொதுமக்கள் மொத்தம் எல்லாமே கூடி இந்த பள்ளி குழந்தைகளுடைய கல்வி நலன் கருதி இந்த பள்ளி கட்டடத்திலே வகுப்புகளை எங்க ஊர்லயே படித்த இளைஞர் மாணவர்களை வச்சு நாங்க இந்த ஊர்லயே இன்னைக்கு பாடம் நடத்திக்கிட்டு இருக்கோம்.